வணக்கம். டெட்ல கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்டில் கேளுங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், கீழ்காண்பனவற்றுள் ஒற்றுப்பிழை உள்ள சொல்லை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் பி, வெற்றிலை பாக்கு. ஏன்னு பார்த்தங்க அப்படின்னாக்க வெற்றிலையும் பாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாமா? உண்மை தொகையில் வந்து வல்லினம் மிகாது, ஆனால் இங்கே இப்புங்கிற வல்லினம் மிகுழுத்தை வந்து கொடுத்துருக்காங்க, அதனால் இது ராங்கு. ஆப்ஷன் பியில் 8 புத்தகம்னு கொடுத்துருக்காங்களா? 8, 10 என்னும் எழுத்துக்களின் பின் வல்லினம் மிகும். நெக்ஸ்ட்டு எழுதா பாடல்னு கொடுத்துருக்காங்களா? அதில் வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சத்தின் பின் வல்லினம் மிகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராதது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஔகாரம். ஔகார எழுத்தில் வந்து ஔகார குறுக்கத்தில் வந்து சொல்லின் இடையிலும் இறுதியிலும் எழுத்துக்கள் வந்து வராது. ஓகேங்களா? சொல்லின் முதலில் மட்டுமே வரக்கூடிய குறுக்கம் எதுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா ஔகார குறுக்கம். நெக்ஸ்ட்டு பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் கருமமே கட்டளைக்கல். இக்குரட்பாவில் பயின்று வரும் அணி என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஏகதேச உருவக அணி. நெக்ஸ்ட்டு கைய கொடுங்கோர் கோவலர் பின்னின்று உயர்தர இன்னி வருகுவர் தாயார் என்போல் என்று நற்சொல் கேட்டதாக தலைவியிடம் கூறியவர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதுபெண்டீர். நெக்ஸ்ட்டு சொல்லுக்கு தலை கொடுத்தவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, குமணன். நெக்ஸ்ட்டு புறத்திணைகளில் மண்ணாசை காரணமாக மண்ணை கைப்பற்ற கருதி சூடும் பூவை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் டி, வஞ்சிப்பூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மண்டல மதிய மன்ன மாசரு முகத்தினால் என்ற வரி வெளிப்படுத்தும் மெய்ப்பாடு. ஆன்சர் ஆப்ஷன் சி, உவகை. நெக்ஸ்ட்டு மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை. ஆன்சர் ஆப்ஷன் சி, சிவகாமியின் சரிதம். நெக்ஸ்ட்டு முழுக்க கவிதைகளையே கொண்ட இதழ். ஆன்சர் ஆப்ஷன் டி, காவியம். தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர். ஆன்சர் ஆப்ஷன் சி, நெல்லை சு முத்து. நெக்ஸ்ட்டு உளவு உலகிற்கு அச்சாணி என்று கூறும் நூல். ஆன்சர் ஆப்ஷன் டி, திருக்குறள். கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையைக்கோன் கண்டவளே தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றாள் உயிர். இச்செயலில் பயின்றுள்ள அணி என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, தன்மை நவிர்ச்சி அணி. நன்னூல் எத்தனை அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, 2. எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அதிகாரம் வந்து இருக்கும். நன்னூலை எழுதன் வந்து பவனந்தி முனிவர். நெக்ஸ்ட்டு வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும். அரிசி, காய், கனி முதலியவை வேண்டும். உடை, வீடு முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று கூறிய தமிழ் அறிஞர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி, மு வரதராசனார். ரா வரும், சூ கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நகையும் உவகையும் கொள்ளும் டேஸ் பகையும் உளவோ பிற. ஆன்சர் ஆப்ஷன் சி, சினத்தின். நெக்ஸ்ட்டு மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ரங்கராஜன். நெக்ஸ்ட்டு கூற்று 1, அளபெடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். கூற்று 1 கரெக்டு. நெக்ஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும்னு சொல்லியிருக்காங்க, அது ராங்கு. உயிரெழுத்துக்கள் எப்பவுமே இறுதியில் வராது. ஆன்சர் வந்து என்னது? கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. ஆன்சர் பி. நெக்ஸ்ட்டு சென்னை உயர் நீதிமன்றம் எந்த கட்டடக்கலை பாணியை பின்பற்றியது? ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தோ சாராசனிக் கட்டடக்கலை. நெக்ஸ்ட்டு பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி, இடவாகு பெயர். 9ஆம் திருமுறையாக போற்றப்படுவது. ஆன்சர் ஆப்ஷன் பி, திருவிசைப்பா. நெக்ஸ்ட்டு வலியின் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியின் பெயரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, இல்பொருள் ஓமை அணி. நெக்ஸ்ட்டு வெங்கதிர் இதில் பயின்று வரும் புணர்ச்சி விதிகள் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ வெங்கதிர் எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க வெம்மை கூட்டல் கதிர்னு பிரிக்கலாம்.
பிரிச்சுங்க அப்படின்னாக்கா ஈறுபோதல் என்னும் விதிப்படி மை கெட்டு என்ன வரும், வெம் கூட்டல் கதிர்னு வரும். ஓகேங்களா. அடுத்தது வந்து என்ன வரும்னு பார்த்துங்க அப்படின்னாக்க இதுக்கு புணர்ச்சி விதி வந்து ஈறுபோதல் விதியின்படி மைக்கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் இதுதான் நிலைமொழி. நிலைமொழியின் இறுதி எழுத்து என்னவா இருக்குது, மகர மெய்யாக இருந்தால் முன்னின்ற மெய்த்திருதல் விதியின்படி என்னான்னு பிரியும் அப்படின்னாக்க வெங்கதிர் அப்படின்னு சொல்லிட்டு பிரியும். ஓகேவா. இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஈறுபோதல் முன்னின்ற மெய்த்திருதல். இந்த புணர்ச்சி விதிப்படி தான் அங்கே வந்து வெங்கதிர் ஆகுது. நெக்ஸ்ட்டு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, துரைமாணிக்கம். பெருஞ்சித்திரனார் வந்து 3 இதழை வந்து நடத்தியிருப்பார். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் அப்படின்னு சொல்லிட்டு 3 இதழ்களை வந்து நடத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குற்றாலத்துறைகின்ற கூத்தா உன் குறைகளற்கே என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, மாணிக்க வாசகர். நெக்ஸ்ட்டு ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை அறிஞர் மசானுபு புகோகா எழுதி வெளியிட்ட ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1978. நெக்ஸ்ட்டு பொறுத்துக. அங்கே ஓடுவது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் வந்து திணை பாகுபாடு. பேராசிரியர் வந்தார், பால் பாகுபாடு. 10 தேங்காய் பார்த்துங்க அப்படின்னாக்கா எண் பாகுபாடு. நாம் முயற்சி செய்வோம் அப்படிங்கிறது வந்து இடப்பாகுபாடு. ஓகேவா. அப்போ ஆன்சர் என்ன வருது, 3, 4, 2, 1. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு இறுதி அடிக்கு முந்தைய அடி 3 சீர்களை பெற்று வருவது எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, நேரிசை ஆசிரியப்பா. பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பொன் கூட்டல் கோட்டு. நெக்ஸ்ட்டு பருவு குறை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். இப்பாடலடியில் போற்றப்படும் மன்னன் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, நன்னன். நெக்ஸ்ட்டு ஈறுபோதல் விதியின்படி மைக்கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் வருவது என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, முன்னின்ற மெய்த்திரிதல்.